வந்ததாக இதுவரை செய்தி இல்லை. இது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. தென்காசி பகுதிக்கு KKS அமைச்சர் போக சொல்லியிருக்கிறோம். திருநெல்வேலிக்கு நேரு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு. மறுபடியும் திருச்சிக்கு பாதிப்பு வந்து மழை பெஞ்சதுனால அங்கே வந்திருக்கிறாரு. மறுபடியும் திருநெல்வேலி போக சொல்லியிருக்கிறோம். பேரிடர் நிதி வந்து தொடர்ச்சியா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நேற்று கூட நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் பேசினாங்க. ஆனா கம்மியாவே தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி அழுத்தம் என்ன கொடுக்கணும்? ஊடகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அது தொடர்ந்து எழுதுனீங்கன்னா அதுவே பெரிய அழுத்தமா இருக்கும். அது சொல்லுங்க. ஏற்கனவே கொடுத்த போதுமானதா இருக்கா சார்? அது எப்படி போதும்? நீர்த்தேக்கங்கள் ஏரிகள் இருந்து உபரி நீர் திறந்து விடப்படுகிறது. திறந்து விடப்படுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அலாம் கொடுக்கப்படுது. எல்லா பொதுமக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிற சில இடங்களில் தேவைப்படும் இடங்களில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. இது என்ன மாதிரியான எதிர்வினை தெளிவாக இருக்கு. ஒருவேளை இந்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக எதிர்ப்போம். எங்களால் முடிந்த வரைக்கும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக எதிர்ப்போம். இந்த கூட்டணி கட்சிகளோடு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கிற திட்டம் எதனா இருக்கா சார்? ஒருவேளை நிறைவேறும் பட்சத்தில் பார்ப்போம். யோசனை பண்ணுவோம். தேங்க்யூ சார். தமிழகத்தில் மழை பாதிப்பு குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் சந்திக்க தயார் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்தோம்.